மலாக்கா அலூர் கஜாவில் ரகளையில் ஈடுபட்டதன் பேரில் கப்சாய் மோட்டார் சைக்கிளோட்டிகளான இரு கும்பலைச் சேர்ந்த 23 பேர் கைதாகினர். நேற்று முன்தினம் புலத்தன் கஞ்சல் ரவுண்டபாட் அருகே அச்சம்பவம் நிகழ்ந்தது. மலாக்கா மாநகர் மன்ற அமலாக்கப் பிரிவு அபராதம் விதித்ததால் ஏற்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்தவே அவர்கள் அந்த அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. முதல் சம்பவத்தில் கோலலம்பூர் மற்றும் மலாக்காவிலிருந்து வந்திருந்த 9 பெண்கள் உட்பட 18 பேர் பண்டார் ஹிலேரில் CFZ எனப்படும் வாகனமில்லா பகுதிக்குள் நுழைந்து ஸ்டட் ஹைஸ் கட்டடத்துக்கு முன்பே அவற்றை நிறுத்தி வைத்தனர். அவ்விடத்தை விட்டு நகருமாறு விடுக்கப்பட்ட உத்தரவை மீறியதால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சினமடைந்து அபராத நோட்டீஸை கிழித்து போட்டதோடு அமலாக்க அதிகாரிகளையும் தகாத வார்த்தைகளால் அக்கும்பல் திட்டியது. இதை பார்த்த உள்ளூர் மோட்டார் சைக்கிளோட்டிகள் சிலர் கோபமடைந்து சண்டைக்கு போயினர். அந்த கலவரத்தில் 2ஆம் கும்பலைச் சேர்ந்த மோட்டார் சைக்கிளோட்டி ஹெல்மெட் மற்றும் பெட்லாக் இரும்பினால் தாக்கப்பட்டு காயத்திற்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து 20 முதல் 30 வயதிலான சந்தேக நபர்கள் கைதாகினர். அவர்களில் 22 பேர் போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டனர். ஆயுதத்தால் தாக்கியதற்காக இன்னொருவர் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.